வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பயிர் காப்பீட்டு திட்ட செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் சென்னை சேப்பாக்கம் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை இயக்குனர் முனைவர் எம் ராஜேந்திரன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம், வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பண்ணைக்குட்டையில் மீன் வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகா மேலஉளூர் கிராம விவசாயி ஜி திருநாவுக்கரசு தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஆடுகளை புதிதாய் தாக்கும் நோய்களும் தடுப்பு முறைகளும் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய் குறியியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே கோபால் வழங்கும் ஆலோசனைகள். தொடரும் வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. அலங்கார மீன் வளர்ப்போடு தன் சாகுபடி நிலத்தின் ஒரு பகுதியில் பண்ணை குட்டை அமைத்து குடும்பத்தினருடன் மீன் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு மேலஉளூர் கிராம விவசாயி ஜி திருநாவுக்கரசு தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் மீன் வளர்ப்பில் தான் பெற்ற பயிற்சி குறித்தும் மீன் வளர்ப்பில் வெற்றி கண்டது குறித்தும் நம்மிடையே பகிர்ந்து கொண்ட போது, ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி அலங்கார மீன் வளர்க்குறதுக்காக ஒரு நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில். அதை போயிட்டு அந்த மீன் பண்ணைக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஜோடி கப்பி மீனை வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டு வளர்த்தேன். அது காலையில் பார்க்கும்போது வெறும் குஞ்சாக தெரிஞ்சிச்சு. அதுலேருந்து எனக்கு அந்த ஆர்வம் வந்து இன்ன வரைக்கும் அந்த அலங்கார மீன் வளர்ப்பாக பண்ணிகிட்ருக்கேன். அதை தொடர்ந்து பல நிறையா ரகங்களை சேர்த்து பண்ண ஆரம்பிக்கும்போது ஏஞ்சல்னு ஒரு ரகத்தை இப்போ புதுசாக அதோடு சேர்த்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அது வந்து எங்கள் ஊர் தண்ணிக்கு வந்து நல்லா குஞ்சு பொரித்து நல்லா வளர்ந்து நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து நல்லா இப்போ நான் லாபகரமாக பண்ணிகிட்ருக்கேன். அதோடு வந்து அதை இன்னும் தொழிலை பெருசுப்படுத்தணும்னு நினச்சி தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி மையத்துக்கு போய் அப்போக்கப்போ ஆலோசனைகள் கேட்டுட்டு வந்து செய்யும்போது பண்ணைக்குட்டையில் வந்து ஒரு பண்ணைக்குட்டை ஸ்கீமில் ஒரு குளத்தை வந்து வெட்டணும். அதுக்கு முன்னாடி வந்து பொது குளங்களை எல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். அதோட இதில் வந்து நல்லா வருமானம் வரும்னோடனே பண்ணைக்குட்டையில் வந்து நாங்களே சொந்தமாக எங்களோட இடத்துல வெட்டி இன்றைக்கி வந்து அதில் மீன் வளர்ப்பு சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் மீனுக்கு வந்து தீவனம்னு கொடுக்கும்போது தவிடு கடலப்புண்ணாக்கு இதை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், சோள மாவு இதெல்லாம் சேர்த்து. நாளடைவில் அதை வந்து இன்னும் வந்து கொஞ்சம் வசதிகள் ஏற்பட அதிலேருந்து மாறி இன்றைக்கி வந்து கம்பெனி தீவனத்தை போட்டு இன்றைக்கி மீன் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பண்ணைக்குட்டையை ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 2 வருஷம் வரைக்கும் எனக்கு வந்து இதுலேருந்து பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை. அது முதலுக்கும் அசலுக்கும் சரியாக தான் இருந்துச்சு, செலவுக்கும். 3ஆவது வருஷத்துலேருந்து ஃபஸ்ட்டு கெண்டை மீன்களை தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கெண்டை மீன்கள் வந்து வளர்கிறதுக்கே வந்து 8 மாதம் 10 மாதம் வந்து முழு வளர்ச்சி அடைகிறதுக்கு காலம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பண்ணைக்குட்டையிலே வந்து நாற்றாங்காலை வச்சு குஞ்சு வளர்க்க ஆரம்பித்தேன். முட்டை குஞ்சு வாங்கிட்டு வந்து வளர்த்து அதில் ஓரளவுக்கு ஒரு லாபம் கிடச்சிச்சு. 1 லட்சம் குஞ்சு விட்டோன்னா ஒரு 40,000லேருந்து 50,000 குஞ்சு வரைக்கும்
எனக்கு கிடைக்கும். அந்த குஞ்சை வந்து அப்படியே மொத்தமாக வந்து வியாபாரிகிட்ட கொடுத்துருவேன். அது அந்த குஞ்சுகளை விற்றதுக்கு அப்புறம் மீதம் இருக்கிற மீன்களை விற்கும்போது ஒரு 300 கிலோ 400 கிலோ மீன் கிடச்சிச்சு. அது வந்து இங்கே உயிர் மீனாக ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எங்கள் ஊர்லேயே விற்றுருவோம் பிடிச்சி கொண்டு. அதில் வந்து ஒரு 45,000 ரூபா கிட்டத்தட்ட ஒரு ரூபா 1,4 ரூபா வரைக்கும் இதில் லாபம் கிடச்சிச்சு. மேலும் விவரம் பெற விவசாயி ஜி திருநாவுக்கரசு அவர்களை 09787657009 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். ஆடுகள் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் நல்ல வருமானம் பெற ஆடுகளை நோய்களின் தாக்குதலில் இருந்து பாதுகாத்து ஆரோக்கியமாக வளர்க்க வேண்டும். ஆடுகளை தாக்கும் நச்சுயிரி நோய்களின் வகைகள், தாக்குதலின் அறிகுறிகள், நோய்கள் தாக்காமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய் குறியியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே கோபால் தரும் தகவல்கள். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் ஆடு வளர்ப்பில் சிறந்து விளங்கும் மாவட்டங்களாகும். ஆடுகளை தாக்கும் நிறைய நோய்களை பற்றி நாம் கேட்டிருக்கலாம் அல்லது நேரில் பார்த்திருக்கலாம். இன்றைய காலகட்டங்களில் ஆடுகளில் என்னென்ன நோய்கள் புதிதாய் தாக்குகின்றன என்பதை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கும் நோய் ஆட்கொல்லி நோய், போலி வெட்கை நோய் அல்லது இதனை ஆங்கிலத்தில் PPR என்று அழைப்பார்கள். இது ஒரு நச்சுயிரி நோயாகும். இந்த நோய் பொதுவாக வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகளை அதிகமாக பாதிக்கிறது. இந்த நோய் பாதிக்கப்பட்ட ஆடுகளில் காய்ச்சல் இருக்கும், மூக்கு மற்றும் கண்களிலிருந்து நீர் வடியும், வாய் மற்றும் உதடுகளில் புண்களுடன் காணப்படும். இந்த புண்கள் சில சமயங்களில் காய்ந்த நிலையில் அல்லது இரத்தக்கசிவுடன் காணப்படும். மூக்கில் வடியும் நீரானது ஓரிரு நாட்களில் கெட்டியாக மாறி மூக்கு துவாரங்களை அடைப்பதால் சுவாசம் விடுவதற்கு சிரமம் ஏற்படும். பின்பு வாயில் உள்ள திசுக்கள் சிவந்து அழுகிய நிலையில் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு கழிச்சல் ஏற்படும். இந்த கழிச்சலில் அழுகிய நிலையிலுள்ள குடல் திசுக்கள் மற்றும் இரத்தம் கலந்து வரும். இந்த நோய் வராமல் தடுக்க தகுந்த முறையில் தடுப்பூசி அளிக்கப்பட வேண்டும். நோயுற்ற ஆடுகளை தனியாக பிரித்து பராமரிக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கும் நோய் நீலநாக்கு நோய். இதுவும் ஒரு வகை நச்சுயிரி நோயாகும். இந்த நோய் செம்மறியாடுகளை அதிகமாக பாதிக்கிறது. கழுத்து தசைகள் பாதிப்பதால் கழுத்து ஒரு பக்கம் சாய்ந்திருக்கும். இந்த நோயை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த நோய் ஏற்கனவே கூறியது போல் மழைக்காலங்களில் கொசுக்கள் மூலம் பரவுவதால் ஆட்டுப்பண்ணையை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். மழைக்காலங்களுக்கு முன்பு கட்டாயம் இதற்கு தடுப்பூசி அளிக்கப்பட வேண்டும். நோயுற்ற ஆடுகளை தனியாக பிரித்து பாதுகாக்க வேண்டும். நோயுற்ற ஆடுகளுக்கு கம்பு, கேழ்வரகு, கஞ்சி காய்ச்சி கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கும் நோய் உதட்டுப்புண் நோய். இதனை ஆங்கிலத்தில் ஆர்ஃப் என்று அழைப்பார்கள். இதுவும் ஒரு வகை நச்சுயிரி தோல் நோயாகும். இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஆடுகள் வாயை சுற்றி மருக்கள் போன்ற சிறு கட்டிகள் உருவாகும். பின்பு இது உதிர்ந்து புண்களாக மாறிவிடும். இந்த புண்கள் 10 நாட்களில் தானாக குணமடைந்துவிடும். இந்த நோய் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த நோயை குணப்படுத்த தகுந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தினை அளித்து எளிதில் இந்த நோயை குணப்படுத்த இயலும். மேலும் விவரம் பெற டாக்டர் கே கோபால் அவர்களை 09751780052 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. अपनी कहानी छोड़ जा, कुछ तो निशानी छोड़ जा,
அப்பா ஐ புதுக்கொடை. அம்மா இங்க பாரு பாரு, அப்பா புதுக்கொடை வாங்கிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இத பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா. பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சேன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பண உதவி செய்யுது. இந்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட தானிய வகைகளான நெல், கோதுமை, எண்ணெய் வித்துக்கள், ஆண்டு பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களான கரும்பு, பருத்தி, தென்னை ஆகிய பயிர்களுக்கு காப்பீடு செய்யப்படுகிறது. காப்பீடு கட்டணத்தில் மத்திய மாநில அரசுகளால் மானிய உதவியும் தரப்படுகிறது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றியமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. குருவி நெல் பயிருக்கு ஜூலை 31ஆம் தேதி பதிவு செய்ய கடைசி நாளாகும். மற்ற பயிர்களுக்கு மாநில அரசு மூலமாக பரிந்துரைக்கப்பட்ட 30/9/2015 கடைசி நாளாகும். பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1801801551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கொடை ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நமது பொதிகையில் சனிக்கிழமை 18/7/2015 அன்று காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி வணிக ரீதியில் நாட்டுக்கோழி, முட்டைக்கோழி, கறிக்கோழி, வான்கோழி, கினிக்கோழி, காடை, புறா, வாத்து ஆகிய பறவை இனங்களை எவ்வாறு வளர்ப்பது குறித்தும், மலைத்தோட்ட பயிர்கள், காய்கனி வகைகள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்தும் அந்தந்த துறைகளின் நிபுணர்கள் பங்கு கொள்ளும் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களே, வரும் சனிக்கிழமை காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 17 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்றுக்கு 3 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றுக்கு 8 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்றுக்கு 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். புதிய தொழில்நுட்பம் எல்லாருக்கும் பிடிக்கும். நானும் என்னோட வயலை தயார் செய்யறது, உழுறது, தோன்றது, விதைக்கிறது போன்றவற்றுக்கு சின்ன மிஷின்களை என்னுடைய தேவைக்கேற்ப வாங்கினேன். நான் என்னோட வயல்ல மிஷினை பயன்படுத்தின போது வேலை சீக்கிரமா சுலபமா முடிஞ்சது. வயல்ல மிஷினை பயன்படுத்தின பிறகு எனக்கு கிடைச்சது முழுமையான விளைச்சல், அதிக லாபம். சின்ன மிஷின்கள் எங்களுக்கு சொந்தமானவை. பெரிய மிஷின்களை நாங்க குழுவை உருவாக்கி வாங்கினோம். விவசாய சகோதர சகோதரிகளே, நீங்களும் சிறந்த மிஷின்கள் மற்றும் கருவிகள் வாங்க நிதி உதவியை பெறுங்கள். உங்கள் வருமானத்தை அதிகரியுங்கள், வளமையை பெறுங்கள். ஆயிடுச்சு.
நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உன்னை வேளாண் இன்ஜினியர் ஆக்க போறேன். புதிய மிஷின்கள், புதிய கருவிகள் வந்தடைந்தன உங்கள் வாசலை. இவற்றின் மூலம் பெறுங்கள் மகிழ்ச்சி மற்றும் விளைச்சலை. வேளாண் பெருமக்களை இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்க பயிர் பாதுகாப்பு திட்டம் 2000 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு கூட்டுறவு துறை மூலம் செயல்பட்டு வந்தது. பின்னர் 2006ஆம் ஆண்டிலிருந்து வேளாண் துறை மூலம் பராமரிக்கப்படும் பயிர் காப்பீட்டு திட்ட செயல்பாடுகள் குறித்தும் ஒருங்கிணைந்த தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பங்கு பெற வேளாண் பெருமக்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிவகைகள் குறித்தும் விளக்குகிறார் சென்னை சேப்பாக்கம் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை இயக்குனர் முனைவர் எம் ராஜேந்திரன் அவர்கள். அன்பார்ந்த வேளாண்குடி பெருமக்களே, இயற்கை சீற்றங்களின் போது சாகுபடி செய்த நிலங்களுக்கு சில நேரங்களில் நமக்கு போதுமான வருமானம் கிடைக்காமல் போய்விடுகின்றது. மற்ற நாடுகளைப் போல் அல்லாமல் நமது நாட்டில் விவசாயம் பெரும்பாலும் பருவமழையை நம்பி இருக்கின்றது. பருவமழை எந்த ஆண்டாவது பொய்த்துவிட்டால் அந்த ஆண்டு விவசாயிக்கான வருமானம் கிடைக்காமல் போய்விடுகிறது. அதை சரி செய்வதற்காக 2000 கிபி 2000 அதாவது இன்றிலிருந்து கடந்த 15 ஆண்டுகளாக பயிர் காப்பீட்டு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகின்றது. அந்த திட்டம் ஆரம்பத்தில் இருந்து 2006 வரைக்கும் கூட்டுறவுத்துறையின் மூலமாகவும், பின்பு 2006 இன்று வரை பயிர் காப்பீட்டு திட்டம் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் ஒரு பெரிய முக்கியத்துவமான செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டில் மொத்தம் 80 லட்சம் விவசாயிகள் இருக்காங்க. இந்த 80 லட்சம் விவசாயிகளில் ஒரு 45 லட்சம் விவசாயிகள் தொடர்ந்து விவசாயம் செய்பவர்கள். 35 லட்சம் விவசாயிகள் ஒரு பருவத்தில் விவசாயம் பண்ணுவாங்க, பண்ணாமல் விட்டுருவாங்க. சராசரியாக வருடந்தோறும் 13 லட்சம் விவசாயிகள் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். ஒரு கணக்கு எடுத்தோம்னா 4ல் ஒருத்தர், இப்போ 4 பேர் விவசாயம் பண்ணாங்கன்னா அதில் ஒருத்தர் கட்டாயம் பயிர் காப்பீட்டு திட்டத்தால் பலனடைந்து கொண்டிருக்கின்றார். இந்த திட்டம் நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் எண்ணிக்கை பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. முதல்ல 4-5 திட்டங்கள் வச்சுருந்தோம். முதல்ல தேசிய பயிர் காப்பீட்டு திட்டம் ஒன்று வச்சுருந்தோம். அப்புறம் வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம் ஒன்று இருந்தது. அப்புறம் மாற்றி அமைக்கப்பட்ட வேளாண் பயிர் திட்டம், அப்படியெல்லாம் ஒரு 4 திட்டங்கள் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக்கி தேசிய வேளாண் பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். இதில் என்னென்னா, உதாரணமாக ஒரு சொல்கிறேன். இப்போ ஒரு குறுவட்டம் இருக்குது ஒரு ஃபிர்கா லெவலில். அந்த ஃபிர்காவில் குறைந்தது 50 ஏக்கர் என்னென்ன பயிர்கள் விளைகிறதோ, அதே மாதிரி ஒரு வட்டாரத்தில் ஒரு பிளாக்கில் 125 ஏக்கரில் ஒரு பயிர் விளைகிறது என்றால் அதை நாங்கள் இன்சூரன்ஸுக்கு எடுத்துக்கிடுவோம், பயிர் காப்பீட்டுக்கு எடுத்துக்கிடுவோம். ஒரு குறுவட்டத்தில் குறுவட்டத்தில் ஃபிர்காலில் 50 ஏக்கருக்கு குறைவாக இருந்தாலோ அல்லது பிளாக் லெவலில் 125 ஏக்கருக்கு குறைவாக இருந்தாலோ அந்த பகுதிக்கு நாங்கள் இன்சூரன்ஸுக்கு எடுத்துக்கிறது இல்லை. இப்படி பண்ணுறதுல என்ன செய்வோம்னா, லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு உணவு பொருள்னு வச்சுங்களேன். உதாரணமாக நெல் இருக்குது, சோளம் இருக்குது, கேழ்வரகு இருக்குது. இது லாஸ்ட்டு 3 இயர்ஸில் என்ன விளைச்சல், சராசரி விளைச்சல் வந்ததோ அதை நாங்கள் தோராய மகசூலாக எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் பயிர் செய்யக்கூடிய இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த வட்டம் மகசூல் விவசாயம் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த கடந்த லாஸ்ட்டு 3 இயர்ஸ்
சராசரி மகசூலை விட குறைவான மகசூல் கிடைச்சிருந்தால் உங்களுக்கான வந்து இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். இது இழப்பீட்டுத் தொகை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொடுக்குறாங்க. அந்த தொகைக்கு அதிகமாக வந்ததுன்னா மத்திய மாநில அரசுகள் கொடுக்கின்றன. இதுபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டெல்லாம் வந்து நம்ம ஏறக்குறைய வந்து ஒரு 850 கோடி வந்து கொடுத்தோம். இன்சூர் பண்ணது 500 கோடி. ஆனால் வந்து இன்சூரன்ஸு பண்ண தொகையை விட அதிகமான தொகை வந்து 300 கோடி சேர்த்து 800 கோடி வந்து சென்ற ஆண்டு வந்து கொடுத்தோம். இது வந்து இந்த இன்சூரன்ஸ் பண்ணுறதுனால என்னென்ன பயன் அப்படின்றது, இன்சூரன்ஸை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகத வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் எண்ணிக்கை கூட்டிக்கிட்டே போகுது. குறிப்பாக கூட்டுறவில் வந்து சங்கங்களில் லோன் எடுக்கிறவங்க, கடன் வாங்குறவங்களுக்கு ஏறக்குறைய வந்து கட்டாயமாகவே செஞ்சிடறாங்க. தொடக்க கூட்டுறவு வங்கிகள் வந்து அதை வந்து இன்சூரன்ஸுக்கான தொகையை பிடிச்சிட்றாங்க. ரொம்ப அதிகமான தொகைங்களும் இல்லை. உணவுப் பொருள்னால் உணவு வரக்கூடியதுனா வந்து 2%, 2லேருந்து சில நேரங்களில் 3.5 3.5% இருக்கும். பணப்பயிர்கள் அப்படின்னா கொஞ்சம் அதிகம். அது ஒன்றுக்கு ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம். அந்த கேட்டகரி வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து பணம் கட்ட வேண்டியிருக்கும். உதாரணமாக நெல் வந்து கார் குறுவை சொர்ணவாரி, அதுக்கு வந்து 2.5% வந்து பணம் கட்டினோம்னா போதும். நமக்கு வந்து அந்த பயிர்னால நமக்கு வந்து போதுமான அளவு வருமானம் இல்லைன்னா அதுக்கான பணம் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி சம்பா, தாளடி, பிசானம் வந்து அதுக்கு வந்து வெறும் 2% தான். ஒரு 0.5 வந்து குறுவை விட கொஞ்சம் குறைவு. கம்புக்கு வந்து 3.5%, சோளத்துக்கு வந்து 2.5%, பருத்திக்கு மாத்திரம் கொஞ்சம் அதிகம். ஏன்னா அது வந்து பணப்பயிராக இருக்கிறதுனால 16% வந்து கட்டுறோம். ஒவ்வொரு பயிர் வாரியாக நம்ம எவ்வளோ காப்பீட்டுத் தொகை கட்டுறது, அந்த காப்பீட்டுத் தொகைக்கு அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு என்ன, விவசாயிகளோட பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகள் கட்ட வேண்டிய தொகை மிக குறைவாக இருக்கின்றது. குறிப்பாக இப்போ நெல்லுக்கு எடுத்துக்கிடுவோம். இந்த குறுவையில் வந்து கார் குறுவை சொர்ணவாரி இந்த பட்டத்துலேயோ இல்லை ஆடிப்பட்டத்தில் மற்ற பயிர்கள் செய்யக்கூடிய ஆடிப்பட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கட்டண விகிதம் வந்து வெறும் 2.5% தான். அதை வந்து பணத்தில் சொல்லணும்னா 507 ரூபா கட்டணும். 507 ரூபாய் முழுசாக வந்து விவசாயிகள் கட்ட வேண்டியதில்லை. அதில் விவசாயிகளுடைய பங்கு வெறும் 254 ரூபா தான். 254 ரூபா வந்து விவசாயிகள் கட்டணும். மத்திய அரசு 26 ரூபா கட்டுது. மாநில அரசு விவசாயிகள் சார்பாக 228 ரூபா கட்டுது. இது 3 சேர்த்து 507 ரூபா. இந்த பயிர் வந்து சரியான விளைச்சல் இல்லாமல் போச்சுன்னா அதற்காக விவசாயிகள் கிடைக்கக்கூடிய தொகை வந்து 20,280 ரூபா. அதே மாதிரி வந்து சம்பாவை பொறுத்த வரைக்கும் விவசாயி வந்து 149 ரூபா கட்டினா போதும். மத்திய அரசு கட்டக்கூடிய 15 ரூபாய், மாநில அரசு கட்டக்கூடிய 134 ரூபாய். இது வந்து காப்பீட்டு கட்டணமாக போகுது. இதில் வந்து பயிர் விளைச்சல் சரியாக இல்லாமல் போச்சுன்னா அரசாங்கம் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை வந்து 14,904 ரூபா. இது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதம் வந்து கட்டணம் கட்ட வேண்டியிருக்கு. பருத்திக்கு மாத்திரம் கொஞ்சம் அதிகமான அளவு கட்டணம் கட்ட வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து விவசாயிகள் கட்ட வேண்டிய தொகை வந்து 282 ரூபா. மத்திய அரசு கட்ட வேண்டியது 29 ரூபா. மாநில அரசு கட்ட வேண்டியது 253. இந்த தொகையை செலுத்தினோம்னா ஒருவேளை பருத்தி விளைச்சல் வந்து சரியாக வரல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 3,570 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து கடன் வழங்கக்கூடிய காலத்தையும் வந்து அரசு நிர்ணயம் செஞ்சுருக்கு. ஏன்னா எல்லா காலத்துலையும் எல்லா பீரியடுக்கும் காலத்துக்கு போய் நம்ம போய் இன்சூரன்ஸ் பண்ண முடியாது. இப்போ நடக்கக்கூடிய கார் குறுவை சொர்ணவாரி நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து இந்த மாதம் கடைசி வரைக்கும் 31/7 வரைக்கும் நம்ம வந்து பணம் கட்டலாம், இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சம்பாவுக்கு வந்து சம்பா, தாளடி, பிசானத்துக்கு 31/12 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம வந்து இன்சூர் பண்ணிக்கலாம். கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளத்துக்கு அதுக்கு வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து செப்டம்பர் வரைக்கும், அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, செப்டம்பர் வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம். இதன் மூலம் வந்து ஒரு விவசாயி பயமில்லாமல் மழை பெய்யலை, ஏதாவது வந்து ஒரு இயற்கை இடர்பாடு வந்துருச்சு அப்படின்ற எந்த பயமும் இல்லாமல் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும்
பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளுடைய எண்ணிக்கை வைத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டு எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்குது. பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு வந்து இந்த திட்டம் விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடியது தெரிகின்றது. இந்த திட்டம் வந்து கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக மிக சிறப்பாக செயல்படுத்த கொண்டு வரப்பட்டு வருகிறது. ஆனால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இதுக்கு போதிய அளவு கவனம் செலுத்துவதில்லை என்பதை நாங்கள் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கின்றோம். விவசாயிகளும் வந்து தங்களுடைய நன்மைக்காக தேசிய வங்கிகளில் பணம் வாங்கும் பொழுது, கடன் வாங்கும் பொழுது அவர்களாகவே இன்சூர் பண்ணுறேன் என்று சொல்லிக்கொண்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து தேசிய இதில் வந்து வாங்கிட்டு வங்கிகளில் வாங்கிட்டு அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ மகசூல் கிடைக்கலன்னா உங்களுக்கு பணம் கிடைக்காம போயிடும். அதனால் வந்து எப்படி கூட்டுறவு அமைப்புகளில் கடன் வாங்கையில் நம்ம வந்து பயிர் காப்பீடு செய்கிறோமோ அதே மாதிரி தேசிய வங்கிகளில் கடன் வாங்கும் பொழுதும் கட்டாயம் இந்த பயிர் கடன் எடுத்துக்கொண்டால் விவசாயிகளுக்கு மிக நல்லது என்று நான் கருதுகின்றேன். அந்த முறையை அனைத்து விவசாயிகளும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 20/7/2015 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்செங்க பகுதியில் உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் ஜெர்பேரா மலர் சாகுபடி குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா உத்துணாப்பள்ளி கிராம விவசாயி அப்துல் ஹபீஸ் அவர்கள் தரும் தகவல். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கறவை மாடு வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் வரிசையில் கறவை மாடுகளில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பராமரிப்பு விரிவாக்கத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சி மணிவண்ணன் வழங்கும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரிக்கேற்ற துவரை வகைகளும் சாகுபடி முறைகளும் குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி கண்ணன் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 - 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.